ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிக மிக முக்கியமான தகவல், டெட் தேர்வு ரிசல்ட்டு மற்றும் எஸ்ஜிடி, பிடி, பிஜிடிஆர்பி போன்ற நியமன தேர்வுகள் குறித்து வெளியே இருக்கக்கூடிய, அது எப்போது வெளியாகும், தேர்வு தேதி குறித்து வெளியே இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. அதை பற்றி தான் தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து எந்த ஒரு தகவல் வந்தாலும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையில் முக்கியமான விஷயங்கள் நிறைய இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? ஸோ டெட் தேர்வு ரிசல்ட்டு எப்போது சார் வெளியாகிறது, அது வெளியாகி என்றைக்கு நாங்கள் எஸ்டிடி, பிடி, பிஜிடிஆர்பி தேர்வுகளுக்கெல்லாம் தயாராகிறது, இந்த தேர்வுகள் வரும்னு சொல்லிட்டு ஒரு வருடங்களுக்கு மேலே காத்திருந்து இன்னமும் காத்துக்கிட்டே இருக்கிறோம், வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆனுவல் ப்ளானரும் ப்ராப்பராக வரல, இது எந்தெந்த எக்ஸாம்ஸ் இருக்கும் இல்லை அப்படின்றது எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து கேட்குறீங்க. ஸோ டெட்டு தேர்வு ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட டெட்டு தேர்வு அந்த ரிசல்ட்டு தேர்ச்சி மதிப்பெண்கள் குறித்த பிரச்சனை முடிவுக்கு வந்து விட்டதாகவே கருதப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோடு அந்த பிரச்சனை வந்து முடியுது. கொள்கை முடிவு எடுத்தாச்சு, நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க போகிறாங்க. நீதிமன்றம் அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்து அரசாணை வெளியிடப்பட்டு ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. விடைத்தாள் திருத்தும் பணிகள் கூட தீவிரமாக நடைபெற்று கொண்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. உடனே வந்து வெளியிட போகிறாங்க. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய டிலே ஆகிடுச்சு. அடுத்த உடனே நியமன தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியாக போகுது. பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பணி நியமனத்திற்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாத இறுதியிலேயே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு சார்பிலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கு. செய்தித்தாளில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அதை தொடர்ந்து அடுத்தடுத்த நியமன தேர்வுகள் எஸ்ஜிடி இருக்குது, யூஜிடிஆர்பி இருக்குது, காலேஜ் டிஆர்பி இருக்குது, இந்த மாதிரி பல்வேறு தேர்வுகள் இருக்குது. ஸோ இதுக்கு டெட் தேர்ச்சி என்பது கட்டாயம் அப்படிங்கிற காரணத்தினால முதல்ல டெட் தேர்வு ரிசல்ட்டை சீக்கிரமாக வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு சார்பில் ஒரு முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயத்தை சீக்கிரமாக முடித்து நீதிமன்ற வழக்கை சால்ட் அவுட் பண்ணி வருகின்ற 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் இது குறித்து சமர்ப்பித்து அப்ரூவ் வாங்கிட்டு உடனடியாக டெட் தேர்ச்சி அதாவது ரிசல்ட்டை வந்து வெளியிட்டு டெட் தேர்ச்சி மதிப்பெண்கள் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு டெட் தேர்ச்சி ரிசல்ட்டை வந்து வெளியிடலாம், டெட்டினுடைய ரிசல்ட்டை வெளியிட்டு அடுத்தடுத்த அறிவிப்புகள் கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த மாதம் எண்டுக்குள்ளே டெட் தேர்வுக்கான ரிசல்ட் வந்து என்ன அப்படிங்கிறது அதிகாரப்பூர்வமாக அரசால் வெளியிடப்பட்டுரும். அதனை தொடர்ந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நியமன தேர்வுகளுக்கு ஒவ்வொன்றாக படிப்படியாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பிக்கு தான் வரும்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. இதில் ஒரு 2000 வேக்கன்சி பக்கம் ஃபில் பண்ண போகிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு. நீங்களே பார்த்துருப்பீங்க, நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. முதல்ல இதுக்கு ஒரு 2000 போஸ்டிங் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. பட் இது வந்து பட்ஜெட்டில் ரொம்ப ப்ராப்பராக வந்த தகவல் கிடையாது, செய்தித்தாளில் வந்தது, அவ்வளோதான். பட் அரசியல் பிரசல் செய்தி இருந்தாலும் அதுதான் உண்மையாக இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் இன்னும் அஃபீஷியலாக டிஆர்பி சார்பிலேயே தமிழக அரசு சார்பிலேயும் அஃபீஷியலாக சொல்லலை, ஆனால் சொல்லிட்டாங்க, இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாம் அதுக்கு அடுத்தபடியாக வருமா இல்லை எஸ்ஜிடி வருமா அப்படின்ற ஒரு பெரும் குழப்பம் இருக்குது. அடுத்து எஸ்ஜிடி எக்ஸாம் தான் வருங்கிற மாதிரி தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை முடித்த உடனே கண்டிப்பாக எஸ்ஜிடி எக்ஸாம் தான் வரும். இடையில காமன் டெட்டும் வரும், அது தனி கேட்டகரி விட்டுருங்க, அது நியமன தேர்வுகளில் வராது. எஸ்ஜிடி தான் அதுக்கு அடுத்த கட்டமாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ்ஜிடியை தொடர்ந்தே யூஜிடிஆர்பி தேர்வுகள் வரும் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. இனிமேல் அடுத்தடுத்த அறிவிப்புகள் சடனாக வந்துடும். ஏன்னா ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே பட்ஜெட் வந்த பிறகு இதுக்கு மேலே டிலே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ஃபைனல் இதுக்காக தான் வெயிட்டிங்கு, டெட் தேர்வு ரிசல்ட்டுக்காக தான் வெயிட்டிங்கு. இது வந்தவுடனே அடுத்த தேர்வுகள் ரொம்ப சடனாக வர ஆரம்பிச்சிடும். எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்பீடாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம படிக்கிறதுல கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம். இதுக்கு மேலே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுற அளவுக்கு நம்மக்கிட்ட டைம் கிடையாது. இனிமேல் ரிவிஷன் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க. இதில் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உங்களுடைய தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.